தங்கச்சி சத்யாவை நீங்க விரும்புறீங்க தானே? என் தங்கச்சி உங்களை காதலிக்கிறா, அதுக்கு தான் கேக்குறேன். என்ன நீ சொல்ல வரீங்க? அடே சக்க, என்ன தம்பி இப்படி சொல்றீங்க? நீங்க என் தங்கச்சியை காதலிக்கிறீங்க, அவளும் உங்களை காதலிக்கிறாள, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே, ஏன் பதில் சொல்றதுக்கு மலுப்புறீங்க? நான் என்ன சொல்ல வரேனா, என்னன்னு வெளிப்படையா போய் சொல்லிருங்க தம்பி. என் தங்கச்சி மனசுல நீங்க தான் இருக்கீங்க, உங்களை தான் நினைச்சிட்டு இருக்கா, நீங்களும் அதே மாதிரி. நான் வெளிப்படையாவே சொல்லிடுறேன் அண்ணி, நான் சத்யாவை காதலிக்கவே இல்ல. என்ன தம்பி இப்படி சொல்றீங்க? ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிக்க மாதிரி நான் நினைச்சிட்டு இருக்கேன், ஆனா நான் எப்படி சொல்றீங்க? சத்யாவை என் காதலே இது வரைக்கும் நான் நினைச்சதே இல்ல. பாத்தியாடி பாத்தியா, உன் தங்கச்சி வீட்டுல வந்து என்னமா பீல விட்டுட்டு இருந்தீங்க? என் புள்ள வெளிப்படையா எல்லாத்தையும் சொல்லிட்டான், தங்கச்சி சத்யாவே அவன் லவ் பண்ணலன்ட்டு. எங்க போய் உங்க மூஞ்சி வச்சுக்குவீங்க? பொய் சொல்றீங்க தானே? ஏமாவே எதுக்கு பொய் சொல்லணும்? நீ அமைதியா இருங்க, உங்ககிட்ட நான் பேசவே இல்ல. தம்பி நீங்க சொல்லுங்க. நீ நான் முன்ன சொன்ன மாதிரிதான், சத்யாவை நான் லவ் பண்ணவே இல்ல. என்ன தம்பி இப்படி சொல்லிட்டீங்க? நீங்க பண்றது நியாயமா சொல்லுங்க? தங்கச்சி சத்யா அவ்வளவுதான் உயிரா நினைக்கிறா, ஒரு வார்த்தையில சட்டுன்னு நீங்க அவளை லவ் பண்ணலன்னு சொல்றீங்களே, எந்த விதத்துல நியாயம் சொல்லுங்க? நீங்களும் அவளை நீ இதுல வருத்தப்படல எந்த இதுவும் இல்ல. முன்ன சொன்ன மாதிரிதான், சத்யானா விரும்பல விரும்பல விரும்பல. வேற யாரும் உங்க மனசுல இருக்கா? இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க தம்பி. என்கிட்ட காசு பணம் இல்ல நீங்க வேணாங்கிறீங்களா? அத்தை முன்னாடி வேணான்னு என்கிட்ட சொல்றீங்களா? நானு நான் எல்லாத்தையும் வெளிப்படையா சொல்லிட்டேன், திரும்ப இதே கேட்டுட்டு இருக்கீங்க. அப்பதான் எல்லாத்தையும் சொல்லிட்டால, எதுக்கு அவளை தொல்லை பண்ணிட்டு இருக்க? ஓ, சமையல் கட்டுல போய் வேலையை பாரு. அப்பாடா, இப்பதானே எனக்கு சந்தோஷமா இருக்கு. போய் அந்த சத்யா போய் கல்யாணம் பண்ணிக்க நானே நினைச்சு பயந்துட்டே இருந்தேன். இப்ப எல்லாமே தெளிவாயிடுச்சுடா. என் தம்பியா கொக்கா, அவனாவது சத்யா லவ் பண்றதாவது, இவனா ஏதாவது ஏற்க மாற நினைச்சுக்கிட்டு என் பையன் அவ தங்கச்சி லவ் பண்ற மாதிரி கற்பனை கோட்டை கட்டிட்டு இருக்கா. ஆனா இப்பதானே உண்மையெல்லாம் புலப்படுது. இனிமேட்டு உன் ஆட்டம் செல்லாது. அக்காவும் தங்கச்சியும் ரெண்டு பேரும் வாய மூடுங்க. உங்களுக்கு என்ன பண்ணாங்க? உங்க மனசை காயப்படுத்துற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க இப்படி. ஏய் பரணி, அதான் எனக்கு மனசே குளிர செய்தி சொல்லிருக்க, இப்ப என்ன திட்டுற? நீ பேசுறதே சரியில்லை. ஏய் நீ பேசுறது சரியில்லடா. நம்ம அம்மா பார்த்து இப்பெல்லாம் கேக்குற பாத்தியா? நீ முத வாய முடுக்கா. ஏய் யார பார்த்து வாய முடுங்கற? அவன் அக்கடா. அக்கா தான் இல்லன்னு சொல்லல, பேசுறது கரெக்டா இருக்கணும். விட்டுட்டு இறக்க முடக்கா பேசினா யார்கிட்ட பேசிட்டு இருக்கணும் உனக்கு தெரியலையா? அவங்க அண்ணன் ஒய்ஃப் கிட்ட இப்படிதான் கோவமா பேசுவியா? என்னடா பேசிட்டு இருக்க? யாருக்காக இப்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? ஓஹோ இப்பதான் புரியுது. அண்ணியை சமாதானப்படுத்துறதுக்காக இப்படி சொல்றியா? எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களே, இன்னமும் சொல்றதுக்கு என்ன இருக்கு? அண்ணி வேணா தம்பி, போது விட்டுருங்க. இதுக்கு மேலே நாங்க ஏமாந்து எந்த அவசியமும் இல்ல. எல்லாம் சத்யா தான் லவ் பண்ணீங்கன்ட்டு நான் எவ்வளவு ஆசையா இருந்தேன். ரெண்டு பேருக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சேனோ, அக்காவும் தங்கச்சி ஒரே வீட்லயே குடும்பம் நடத்தலாம்னு நினைச்சு பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. போதும் தம்பி, நீ என்னை மன்னிச்சிருங்க. நீ மன்னிப்பெல்லாம் வேண்டாம் தம்பி. உங்க மனசுல நீங்க வெளிப்படையா சொல்லிட்டீங்க. என்ன முன்கூட்டியே சொல்லியிருந்தா என் குடும்பமும் இவ்வளவு எதிர்பார்த்திருக்க மாட்டோம்ல. சத்யா கிட்ட அந்த விஷயத்தை பத்தி நான் என்ன சொல்ல போறேனோ தெரியல, எப்படி எடுத்துக்குவான்னு தெரியல எனக்கு. ஊர் உலகத்துல வேற மாப்பிள்ளைய கிடையாது உன் தங்கச்சிக்கு. என் பையனை கிடைச்ச மாதிரி பேசிட்டு இருக்க. அம்மா பட சொல்லி போய் வேற பையனை போய் பார்க்க சொல்லு. இப்பதானே சொன்னேன் உன்கிட்ட, அன்னிக்கிட்ட கோவமா பேசுறேன்ட்டு. எடுத்தாலும் அண்ணி வக்காலத்து வாங்க வந்துட்ட. இன்னைக்காக வக்காலத்து வாங்குறியே, கூட பிறந்த அக்கா அப்படி பேசுறியே. வாழ்க்கைய பத்தி நினைச்சியா? அவளை பத்தி யோசிச்சியா? நீ நான் கிடையாது. அண்ணி உனக்கு எல்லாமே பண்ணிட்டாங்க பாரு. அண்ணி ஆமா, அவதான் போயிட்டால அழுதுட்டு. அப்புறம் எதுக்கு அண்ணி பண்ணின்னு கூப்பிட்டு இருக்க? என்னடா நேரம் சாப்பிட்டு கடைக்கு போயிருப்ப, நம்ம வீட்ல இருக்க. வந்துட்டீங்களா? இப்பதான் ஒரு உண்மை புலப்படுது. என்ன சொல்ல வர? என்ன ஆச்சுன்னு கேட்டேன். சத்யாவை நம்ம புள்ள லவ் பண்ணலையா? என்ன சொல்ல வர? அதான் உங்க மருமாவை கேட்டுட்டு போனேன். ஐயோ ஐயோனா ஐயோன்னு போயிடுச்சுன்னு சந்தோஷப்படுங்க. நம்ம பிள்ளைக்கே பிடிக்கல சத்யாவை, அவ நம்ம பிள்ளை மிரட்டி என்ன தம்பி என் தங்கச்சியை லவ் பண்ணலையான்னு கேட்டுட்டே போறா. என்ன தம்பி சொல்ல வர? என் மனசுல சத்யாவே கிடையாதுப்பா. சரி சீக்கிரமே உனக்கு ஒரு பொண்ணை பாருங்க. எனக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து நம்மளும் நிம்மதியா இருக்கணும். சீக்கிரமே பாத்துடலாம். நீங்க அடுத்து ஆரம்பிக்காதீங்க. எனக்கே சொன்ன மாதிரி தான் முடிக்கணும்னு நினைக்கிறீங்க, அதெல்லாம் சாத்தியமே கிடையாது. என்னது? உன் தங்கச்சி பொண்ணா என் பையனை கல்யாணம் வைக்க போறியா? என்னையா சொல்லிட்டு இருக்க நீ? இதனாலதான் என் பையனை அவ வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருந்தியோ? இப்பதான் எனக்கு அது புரியுது. என்னப்பா இதெல்லாம்? ஏன் தம்பியா உங்க தங்கச்சி பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிக்கன்னு நினைக்கிறீங்களா? அது வந்து என்னதான் பிளான் பண்ணி கோட்டை கட்டி அவளை இந்த வீட்டுக்கு கொண்டு வந்து நினைச்சாலும் நடக்கவே நடக்காது. நீ என்னதான் பண்ணிக்கோ, பிள்ளைக்கு நான் தான் பொண்ணு பாப்பேன். ஆமாப்பா, எல்லாம் உன்னை முடிவு பண்ணி அவன் வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க. அவ பார்த்தா நல்ல பொண்ணா பாப்பாங்க. அதை விட்டுட்டு என்னடா பாக்குற? சொல்றது சரிதானே? அம்மா உனக்கு நல்ல பொண்ணாதான் பார்த்து முடிப்பாங்க. அப்பெல்லாம் விட்டுரு. அப்ப உனக்கு பொண்ணு பார்க்க வேணா, ஒண்ணு வேண்டாம். ஆனே உனக்கு நல்ல பொண்ணா பார்த்து முடிக்கிறேன். வரைக்கும் நீ பொறுமையா இரு. என்னப்பா? அதுக்கு இல்ல கனகா, என் தங்கச்சி பொண்ணு. வாய முடியா? தங்கச்சியே வேணாங்கிற இல்ல தங்கச்சி பொண்ணு இந்த வீட்டுக்கு வரணுமாக்கா? நான் வருஷம் ஒட்டாத தங்கச்சி இப்ப என்னமோ ஒட்டிக்கிட்டு வந்த மாதிரிதான் பொண்ணு கேக்குறேங்கிற நினைப்புல இருக்க நீ? எனக்கே ஆகாதுங்கிற உன் தங்கச்சிய, இல்ல ஆகாத உன் தங்கச்சி மாவள வீட்டுக்கு மருமகளா கூட்டி வந்து நினைக்கிறியா நீ? கொஞ்சமாவது நியாயமா பேசுங்கப்பா. அவங்க வீட்டுல என்ன இருக்கு? சொத்து பத்து இருக்கா? பணம் காசு இருக்கா? பணம் காசு இருந்தா நம்ம தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்லலாம். என்னம்மா என் முகத்தையே பாக்குற? நான் சொல்றது நீ உங்க அப்பா மாதிரியே பேசிட்டு இருக்க. குடும்பமே வேணாம், அப்பா தங்கச்சியே வேணான்னு ஒதுக்கி வச்சாச்சு. திரும்பவும் ஒட்ட வைக்கணும்னு நினைச்சீங்க, அது நடக்கவே நடக்காதாமா. நீ என்னடா சொல்ற பரணி? அம்மா சொல்றது சரிதானே? அவன் மேல இஷ்டம் இருக்கா? சொல்லுடா, அம்மா கேக்குறாங்களே. டேய் நல்ல பொண்ணுடா அவ. வீட்டுக்கு மருமகளா வந்தா அப்படியே குடும்ப பொறுப்பை ஏத்துக்கிட்டு குடும்பத்துக்கும் சொல்ற மாதிரி அண்ணி சொல்ற மாதிரி சத்யாவும் வேண்டாம், அப்பா சொல்ற மாதிரி கீதாவும் எனக்கு வேண்டாம். அப்படி போட்டு சக்க பாத்தியா?
என் புள்ள என் பேச்ச தான் கேட்கும். டேய் பரணி, இதாண்டா சரியான அம்மா புள்ள. என்னை வயித்துல பெத்தெடுத்ததுக்கு நான் தான் ரொம்ப சந்தோஷப்படணும். என்னையும் மதிச்சு. என்னதாண்டா நினைக்கிற? இந்த பொண்ணு வேணாங்கிறியே, இருக்கிற பொண்ணெல்லாம் வேணாங்கிற, கல்யாணத்துக்கு ஜாதகம் பார்த்து பொண்ணு அமைச்சாலும் வேணாங்கிற. பிறகு மனசுல யாரா இருக்கா? என்னையா கேள்வி கேக்குற? என் பையன் மனசுல யாரும் இல்ல. ஏண்டா பரணி, அப்படிதானே? அப்படிலாம் இல்லக்கா. என்னடா சொல்ல வர? நீ யாராவது விரும்புறியா? சொல்லு, கேக்குறாளா உங்க அக்கா? ஆமாம்மா, நான் உன் பொண்ணை விரும்புறேன். என்னத்த சொல்லுவேன்? பரணி தம்பி இப்படி ஒரு இடியை மண்டியில தூக்கி போட்டுருச்சே. தங்கச்சி சத்தியானடா, பரணி மாமா தான் என் உலகம், அதான் எல்லாமே நினைச்சிட்டு இருக்கா. ஆனா பரணி மனசுல என் தங்கச்சி இல்ல. இப்ப நான் அவகிட்ட இந்த விஷயத்த நான் எப்படி சொல்றது? அவகிட்ட இப்படி ஒரு விஷயத்த சொன்னாலும் அவ மனசு ஏத்துக்குமா? என்ன சொல்ல போறாளோ தெரியலையே. கடவுளே, ஏன்பா இப்படி ஒரு பெரிய சோதனை எனக்கு? என் தங்கச்சியும் பரணி மாமான்னு உயிரே விடுறா. சரி, கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நானும் என் தங்கச்சி சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சா இங்க வேற மாதிரி நடக்குது. பரணி மனசுல சத்தியாவே இல்லைன்னு வெளிப்படையா சொல்லிட்டாரு. நான் என்னதான் பண்றது? அதான் வலி இருக்கு. அந்த விஷயத்தை கேட்டா என்ன பண்ணுவானே தெரியலையே. கடவுளே. ஏமா அழுவுற? என்னம்மா? என்னமாச்சு, ஏன் அழுதுட்டு இருக்க? அப்பா எதுவும் உன்னை திட்டினாங்களா? அப்படிலாம் எதுவும் இல்ல. வேற என்னமாச்சு? உங்க சித்தப்பா பரணி இருக்காருல்ல? ஆமா. உன் சித்தி சத்தியாவை விரும்பலையா? என்னம்மா சொல்ற? அம்மா, இப்பதான் உங்க சித்தப்பா எல்லாத்தையும் என்கிட்ட வெளிப்படையா சொன்னாரு. ஐயோ, சித்தப்பா இப்பெல்லாம் பண்றாரு? அவர் என்ன பண்ணுவாரு? அதான் ஏனா தானன்ட்டு மனசுல என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்காம பரணி மனசுல சத்தியாதான் இருக்கான்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா நடந்ததே வேற. இப்ப என்னம்மா பண்றது? சித்திக்கு மட்டும் இதை தெரிஞ்சிச்சு, அவ்வளவுதாம்மா. அவங்க என்ன நினைப்பாங்கன்னு தெரியல. என்ன நினைப்பாளா? அவ்வளவுதான், உயிரோடயே இருக்க மாட்டாவ. ஐயோ, அப்பெல்லாம் நடக்க கூடாதுமா. சித்தி அப்படிப்பட்டவங்களா இல்ல. எனக்கு என்ன தெரியும்? சின்ன பிள்ளைல இருந்து ஆசைப்பட்டது எல்லாமே அவளுக்கு கிடைச்சிருச்சு. உன் சித்தப்பா மேல ஆசைப்பட்டுட்டா. பரணி தான் வெண்ணு ஒரே துடியா துடிக்கிறா. உனக்கே தெரியாதா? ஆமாமா. ஒரு விஷயம் அவள் காதுக்கு போச்சுன்னா அவன் மனசு எப்படி ஏத்துக்க போகுது, என்ன ஆக போதோன்னு தெரியல. அவகிட்ட இந்த விஷயத்த சொல்றதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. அவளுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுதானே ஆகணும், இல்லன்னா டேய், நீ பண்றது சரியே இல்லடா. அவாது போவாதவளா வீட்டுல என் மருமகளா ஏத்துக்கணும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நடக்கவே நடக்காதுடா. உங்க அம்மா இல்லையா, அப்பா மட்டும் தானே, சொத்து பத்து எதுவும் இல்லங்கிற. அப்புறம் அந்த கல்யாணம் பண்ணிக்குவ நீ? காதலிச்சிட்டான், விருப்பமாயிருச்சு, வேற என்ன பண்றது? வாய முடியா? பிள்ளைக்கு ஒழுங்கா எடுத்து சொல்லுவியா? விட்டுட்டு அவனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியே பேசுற நீ. டேய் பரணி, அக்கா உனக்கு என்னைக்கு நல்லதுதான் சொல்லுவேன். பொண்ணே வேணாம், வெட்டி விட்டுரு. பேர பாரு, அஷ்மிதாவா. பேருக்கு என்ன அழகா தானே இருக்கு. பேருக்கு எத்த பொண்ணு சூப்பரா தான் இருக்கும். பாரியா, இப்படியே பேசிட்டு இருந்தா கண்ணாடி மண்டையில உடச்சு போடுவேன் பாத்துக்கோ. இந்த வீட்டுக்கு மருமகன் வரதுக்கு ஒரு தராதகம் வேணா? இதெல்லாம் இவள் இழுத்துட்டு வந்தா நம்மளும் இந்த வீட்டு குடும்பத்தை ஏத்துக்கணுமாக்கும். நடக்கவே நடக்காது. அம்மா, எனக்கு இதெல்லாம் உடன்பாடே கிடையாது. ஏண்டா, உன்னை எவ்வளவு பெருமையா நினைச்சேன் நானு. ஆம்புல நான் சொல்ற பொண்ணதான் கல்யாணம் கட்டி நினைச்சா அம்மா சொல்றதை கேட்காம நீ ஒண்ணு பேசுற? எல்லாம் சாத்தியமே படாதாமா. சாத்தியப்படாது இல்லம்மா. சரிம்மா. என்னடா எயிட்டு பேசுற? பேசுறது யாருன்னு தெரியுதுல? எக்கா, என்னக்கா இப்படிதான் உனக்கும் அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுச்சு. நல்ல மாப்பிள்ள நல்ல மாப்பிள்ளன்ட்டு. இந்த ஆள் இப்ப எப்படி இருக்காரு? மாமாக்கு என்ன அதானே இருக்காரு. உன் வாழ்க்கை என்னாச்சுன்னு உனக்கே தெரியலையா? அப்படி கேளுப்பா. அவர் என்கிட்ட நல்லா தான் பேசுறாரு. என்ன சண்டை? சொத்து பிரச்சனை அவர்கிட்ட பேசாம இருக்கிறது இவங்களுக்கு தெரியாதுல. என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லு. அம்மா முடிச்சு வச்சு கல்யாணம் தானே உனக்கும் நல்ல மாப்பிள்ளையா பாத்துச்சு. நல்ல மாப்பிள்ளையா தானே பாத்து வச்சிருக்கு. இதே மாதிரி என்னை படுகுள்ளி தள்ளுன்னு நினைக்காதீங்க. எல்லாம் ஒரு நாள் நடக்காது. என்ற மாமனே, தங்கச்சி பொண்ணு கல்யாணம் பண்ணாலும் பரவாயில்ல, நீ ஆசைப்பட்ட மாதிரி. யோ, ஈனி இழுச்சா வாயை கிழிச்சு போடுவேன் பாத்துக்கோ. வாயை மூடிக்கிட்டு அமைதியா உட்காரு. எல்லாம் உள்ளார போய் தட்டி நிறைய சோற வயித்துல கொட்டிக்கிட்டு கடைக்கு கிளம்பியாமா. உன் மவனுக்கு வியாக்கன பேச்செல்லாம் பேசிட்டு இருந்த. இந்த குடும்பத்துல உனக்கு இடம் கிடையாதாமா. நீ அச்சோ மவனாச்சு, ஐயோ பேசி முடிவு பண்ணுங்க. எனக்கு என்ன வந்துச்சு, கடைக்கு நேரம் ஆச்சு. நீ இதுல கிளம்பு. என் மவன்கிட்ட பேசி சமாதானம் பண்ணிக்கிறேன். ஒண்ணு குறுக்க வர வேணாம். முன்ன சொன்ன மாதிரிதான் என்னமோ மவன்கிட்ட பேசி சமாதானம் ஆயிக்கோ. நான் போய் என் வேலையை பாக்குறேன். தெரிஞ்சு போச்சுல, போ நல்லா கொட்டிக்கோ. பேசுற விதத்தை பாரு. என்ன புருஷங்கிட்ட வாங்க சாப்பிடுங்கன்னு பேசுவியா? அதை விட்டுட்டு இப்படியா பேசுவ? பாரியா, திரும்பி வந்தேன்னு வச்சுக்கோ, ஒன்று இல்லன்னு பண்ணிடுவேமா உன்னைய. ஒழுங்கா ஓடி போயிரு. இது மேல எனக்கு மரியாதை கிடையாது. மாமனே பரணி, உங்க அம்மா கிட்டயும் உங்க அக்கா கிட்டயும் மாட்டி அழுவு. எனக்கு என்ன வந்துச்சு? பரணி, இப்பவே எனக்கு பதில் தெரிஞ்சாகணும். அப்பா, நீங்க எனக்கு சப்போர்ட்டா பேசிங்கன்னா நானும் அம்மா கிட்ட தைரியமா பேசிட்டு இருக்கேன். நீங்களே சாப்பிட போறீங்கிறீங்க, நானும் வரேன். சொல்லுடா. நான் அப்பா கூட சேர்த்து சாப்பிட்டு கடை கிளம்புறேம்மா. கடையில எனக்கு நிறைய வேலை இருக்கு. அதெல்லாம் முடியாது. எனக்கு ஒரே பதில் இப்ப சொல்லிட்டே போனோம். விடாதம்மா அவனை. கண்ணும் கடுத்துமா உன்னை பெத்து பாதுகாத்து வளர்த்தா ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்குவியா? சொல்ற மாதிரிலாம் எதுவும் நடக்காது. பேச்ச கேளு. அவ உனக்கு என்னம்மா நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் கோமா பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். வாழ்க்கைனா அது அஷ்மிதா தான், மற்றபடி வேற யாரும் கிடையாது. அவ்வளவுதான் நானும் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அக்கா வாழ்க்கையை கெடுத்த மாதிரி என் வாழ்க்கையை கெடுக்குன்னு நினைக்காதீங்க. நீங்களா ஒரு பொண்ணை பார்த்து வச்சு வாழ்க்கையை கேலிக்குறியாக்க வேண்டாம். நான் பார்த்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். வீட்டுக்கு வர சொல்றேன், அவகிட்ட பேசி பாரு. அப்புறம் அவளை பத்தி உனக்கே தெரியும் இப்படிப்பட்டவ என்னான்னு. வீடு ஜாயிண்ட் ஃபேமிலி. இப்ப உள்ளவங்களாம் ஜாயிண்ட் ஃபேமிலிக்கு யாரும் ஒத்து வர மாட்டாங்க. அஷ்மிதா அப்படி கிடையாது. இவன் ஒரு முடிவு எடுத்துட்டாமா, சொல்றதை கேட்க கூடாதுன்ட்டு. ஆமாமா, என் வாழ்க்கைக்கு நான் தான் பொறுப்பு. சொல்றதை கேட்டு என் வாழ்க்கையை நான் தலைகீழா மாத்த விரும்பல. என்னை மன்னிச்சிடுங்க. நான் போய் சாப்பிடுறேன். நானும் அக்காவும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாதானே நீங்க கல்யாணம் பண்ணுவ? ஓஹோ, அப்படி வேற நினைச்சிட்டு இருக்கீங்களா நீங்க?
என்னால ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்க முடியாதா? என்னம்மா நீங்க காலத்துல இப்படி பேசிட்டு இருக்கீங்க? போங்கம்மா நீங்க வேற. சரிடா, நீ பாட்டுக்கு பேசிட்டு போற. உனக்காக நல்லது எதுவுமே நினைக்க மாட்டாங்களா? பாத்தியாமா எப்படி பேசிட்டு போறான்ட்டு. கொஞ்சம் கூட இந்த வீட்டுல உனக்கு மதிப்பு மரியாதை எதுவுமே கிடையாது. இப்பயாவது பார்த்து புரிஞ்சுக்கோ. இதை நினைச்சிட்டு இருக்க என் பரணி பையன் நான் சொல்றது எல்லாத்தையும் கேட்பான், கிழிச்ச கூட தாண்ட மாட்டான்ட்டு. இப்ப அவன் எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டான். ஒரு பொண்ணை லவ் பண்றேன், இந்த கொத்து ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய அதான் அவனை கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்தியா? நான் உன் பேச்சு கேட்டு கல்யாணம் பண்ணிக்கல, அதே மாதிரி அவனும் அப்படிதான் பேசுவான். ஆனா என்னம்மா நீ ஆனா நோனாங்கிற? அதெல்லாம் பாரு, உன் பேச்சு அவன் கேட்கவே மாட்டான். ஏன் அவன் கேட்கற மாதிரியே தெரியலமா? நான் அந்த அளவுக்கு அவனை லவ் பண்றப்பெல்லாம் மாத்தி வச்சிருக்கா. ஏன்ட்டுக்கு முன்னாடி இப்படி மாத்தினானா? அவளை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தா வீட்டுக்கு, அவ்வளவுதான் வீடே 2000மா. ஒரு வீட்டுல நான் ஒரு வீட்டுல அவன் ஒரு வீட்டுல, எல்லாரும் தனித்தனி வீட்டுல இருக்க வேண்டியதான். அப்புறம் சொத்து பத்து பிரிக்கிறது பெரிய பிரச்சனை ஆயிரும். நீ ஏன்டி அவ்வளவு தூரம் இழுத்துட்டு போற? தம்பி சொன்ன உடனே கல்யாணம் பண்ணிட்டு வந்துருவானா? அந்த அளவுக்கு அவன்கிட்ட பேசி மாத்துறேன். அதெல்லாம் நீ ஒண்ணும் மாத்த முடியாது. முடிவு எடுத்துட்டா. அதே மாதிரி அப்பாவும் ஓகே சொல்லிட்டாரு. இப்ப என்ன பண்ண போற? பண்றேன், ஒரு வழி பண்றேன். ஒரு வழி பண்ணாம நானும் தூங்க மாட்டேன். அப்படியே தூங்காம இரு. நைட்டோட நைட்டா ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்து வீட்டுல நிக்க போறான். பாராதான் நடக்க போகுது. சரி, நம்ம கூட போன தம்பி நான் சொல்றதை கேட்பான்னு பார்த்தா நான் பேச்சும் கேட்க மாட்டேங்கிறான், உன் பேச்சும் கேட்க மாட்டேங்கிறான். இந்த அளவுக்கு எதுவும் நான் சொல்றாப்புல இல்லப்பா. பாப்பா இப்ப வரவங்க எல்லாருமே ஒவ்வொரு திசையா தான் வராளுக. என்னத்த சொல்றது? என்னம்மா பரணி சித்தப்பா வேற ஒரு பொண்ணை லவ் பண்றாரா? என்னடி சொல்ற? சித்தப்பா அப்பையே தாத்தா அத்தை எல்லாரும் பேசிட்டு தான் நான் கேட்டு வந்தேன். நிஜமாவா? ஆமாமா, எல்லாரும் பேசுறத நான் காதால கேட்டேன். அதுவும் சித்தப்பா வேற சொல்றாரு, இதை யாரும் ஒத்துக்கலைன்னா ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கு வரான். என்னடி சொல்ல வர? அட விடுமா, நீ அழுதுட்டு இருக்க. சத்தியா சித்தியே வேணான்ட்டாரு. இனிமே பரணி சித்தப்பா ஓடி போய் யார கல்யாணம் பண்ணா நமக்கு என்ன வந்துச்சு? இதுக்கேமா நீ அழுதுட்டு இருக்க? இருந்தாலும் உங்க பரணி சித்தப்பா. அட விடுமா, சித்தப்பா நினைச்சு நீ ஏமா அழுதுட்டு இருக்க? நினைக்க வேண்டியது சித்தியை மட்டும்தான். சித்தி இந்த விஷயத்த நினைச்சு என்ன நினைப்பாங்க மட்டும்தான் யோசிக்கணுமே தவிர மத்ததெல்லாம் போட்டு குழப்பிக்காதம்மா. இந்த விஷயத்த நான் எப்படி என் தங்கச்சி கிட்ட சொல்லுவேன்? அதெல்லாம் சொல்லிக்கலாம். சித்தி பொறுமையா எடுத்து சொன்னா சரிம்பாங்க. உசுரே பரணி தானே சொல்றா? நம்ம சித்திக்கு பரணி சித்தப்பான விட சூப்பர் மாப்பிளையா வரும் பாரு. ஆமா, நீ இப்படிதான் சொல்ற. ஆனா அவ அங்க பரணி பரணின்னு மனசுல ஒரு பெரிய கோட்டையை கட்டி வச்சிருக்கா அவனுக்காக. ஆனா விடுமா. அடியே, இப்ப உனக்கு சந்தோஷமா? என்ன சந்தோஷப்படுறதுல இருக்கு? வேணுமே வந்து உங்களுக்கு நீங்க. ஆனா என் தங்கச்சி வாழ்க்கை நினைச்சு பரிதா போட்டு மனசுல போட்டு கும்பிட்டு இருக்கேன். என்னன்னா எங்க அம்மா கிட்ட இப்படி பேசுறீங்க? பண்றதெல்லாம் உங்க அம்மா வேலையா தான் இருக்கு. தேவையில்லாமலாம் பேசி என் மனசை கஷ்டப்படுத்தாதீங்க. போயிருங்க. யார் மனசை கஷ்டப்படுத்துறா? நீதான் எல்லா மனசையும் கஷ்டப்படுத்துற மாதிரி பண்ணி வச்சிருக்க. இப்பதான் எங்க அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னேன். எங்க அம்மா யாரையும் கஷ்டப்படுத்துற விஷயம் என்ன இருக்கு? என்ன இருக்கா?